ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்பெகத்தி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்பெகத்தி வந்து நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும், நீளமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் வந்து வேக வச்சுக்கிறேன். இது வேவறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு சைடில் வேவிட்டோம், அதாவது ஒரு அடுப்பில் வந்து இதை வேவிட்டோம். இது வேவுற டைமில் நான் வந்து இதுக்கு தேவையான கிரேவியை நான் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பெகத்தி வந்து எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சட்டி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் வந்து இதிலேயே உப்பை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பை ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்பெகத்தியில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா நல்லா ஒரு கை கொத்து, நல்லா கையில் அடங்குற அளவுக்கு மல்லி புதினாவும் அந்த எண்ணெயிலே போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன். இது வந்து கான்சன்ட்ரேட்டட் தக்காளி அரைச்சது டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டிருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அந்த தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த இது இல்லை அப்படின்னாக்கா, டின் தக்காளி இல்லைனாக்கா நீங்கள் வந்து நார்மல் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸ்பெகட்டிக்குன்னு தனியாக வந்து நம்ம பல்ப்ஸ், அதாவது தக்காளியோட விழுதை வச்சே வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க, அது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை ஊற்றிக்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 டீஸ்பூனுக்கு மேகி தூள் கொட்டிக்கிறேன். இது வந்து பெப்பர், மிளகாய் தூள் எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறது, அதை வந்து பொடிச்சு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். சீனி வந்து ஆப்ஷன் தான், ஆனால் வந்து ஸ்பெகத்தியில் உங்களுக்கு இனிச்சா மாதிரி புளிச்சா மாதிரி இருக்கும், அதனால் சீனி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து முடிக்கும் போது ஒரு டீஸ்பூனுக்கு எலுமிச்சப்பழ சாரம், இந்த மாதிரி சீஸ் இருந்ததுன்னா சீஸை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன பசங்களாம் இருந்தாங்கனாக்கா சீஸ் போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அந்த ஸ்பெகத்தி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிட்ட சீஸ் இல்லைனாக்கா நீங்கள் வந்து விட்டுருங்க, இந்த ஆப்ஷனை வந்து இதை வந்து விட்டுருங்க. எந்த சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மொசரல்லா சீஸு இல்லை வந்து நார்மல் சீஸ், அந்த மாதிரி எந்த சீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிற கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பெகத்தியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது, நல்லா வெந்திருக்குது பாருங்கள். எனக்கு கிரேவி நான் எவ்வளோ செஞ்சனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்பெகத்தியை ஆட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்பெகத்தி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்ச கோழி, வேக வச்ச கோழி, மட்டன் இருந்தால் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம், இறால் இருந்தால் இறால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாசேஜும்பாங்க, அது கூட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.